இளையராஜா அவரோட பாடல்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரோடைய ஃபேவரட் ஆல்பமா இருந்துட்டு வருது. ஆனா சமீபத்துல அவர் மீது அவர் வைக்கிற விமர்சனமே நிறைய வைரலா நிறைய பேரோட எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறவரா வந்துட்டு இருக்காரு. இப்போ சமீபத்துல அவரோட படங்களே சோசியல் மீடியால பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாங்க, வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இங்கே அவருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு வணிகம் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரில. யாரோ சோசியல் மீடியாவில், யூடியூப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று போட்டு ஒரு கருத்தை பதிவிடுவாங்க. அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்குகிற அளவுக்கு காசு வரும்னு வச்சுக்கிங்களேன். பொழைச்சிட்டு போகிறான், நிம்மதியாக போயிட்டு போங்கன்னு விட்டுட்டு போகலாம்ல அவர். ஏன்னா இப்போ அமிதாப் பச்சன் ஹிந்தியில் பண்ணுறாரு, அதுதான் தமிழில் இளையராஜா பண்ணுறாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அமிதாப் பச்சன் வேறு, இளையராஜா வேறு. அமிதாப் பச்சனுங்கிறவர் ஒரு நடிகர், விருப்பப்பட்டால் போய் பார்க்க போகிறோம், எல்லாருமே அவரை விரும்ப போகிறது கிடையாது. ஆனால் இளையராஜாங்கிறவர் நம்முடைய இசையின் வடிவம். அவர் நம்ம அவரை பார்க்கலனாலும் நம்ம காதில் வருவார். அவர் கேட்டு அப்படியே கேட்டுகிட்டே போகலாம். ஒரு இடமெல்லாம் ஒரு பாடல்கள் ஒழிக்க நின்று கேட்போம். அவர் ஒரு குழந்தை தூங்கலைனாலும் அந்த பாட்டை போட்டால் தூங்கும். குழந்தைக்கும் அவர் கனெக்ட் ஆகிறார், ஒரு பெரிய தாத்தாவுக்கும் கனெக்ட் ஆகிறார், ஒரு நடுத்தர பையனுக்கும் கமிட் ஆகிறாரு, காதல் பண்ணுறவனுக்கும் கமிட் ஆகிறாரு, கருமதிக்கு போகிறவனுக்கும் கமிட் ஆகிறாரு. அப்போ எல்லாமா இருக்கிற ஒரு இளையராஜா நீங்கள் எங்களில் ஒருத்தர் தானே, நாங்கள் எங்களையே பயன்படுத்திக்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம்.